வணக்கம், என் பேர் நாராயண். திறந்துடு சீசே டைட்டில் கேட்கும்போதே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபேவரட் சார் எம்ஜிஆர் சார், அவரோட மூவி அலிபாபாவில் இருக்கிற ஒரு சின்ன டைலாக் தான். கேட்டோடனே ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படம் நான் பண்ணோன்னு. படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு காமிக்கல் த்ரில்லர். நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, யார் இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் காம்பனண்ட் இருக்கும். பட் டைலாக்ஸ், சிச்சுவேஷன், ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமிக்கல் ஃபீலில் ட்ராவல் ஆகும். அந்த ஃபீல் கொண்டு வர கேரக்டர் பேர் ஹுசைன். இந்த கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை தவிர தன்ஷிகா, வீரவன் ஸ்டாலின், அஞ்சனா கீர்த்தி இவங்கெல்லாம் கூட மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூத்ஃபுல், நல்ல இந்த இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு நிமேஷ் வர்ஷன் இந்த படத்தை டேரக்டர். அட் த சேம் டைம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு கிளைமேக்ஸில். ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணது தான் திறந்துடு சீசே. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் தியேட்டர்ஸில் வந்துடும். டெஃபினட்டாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் அஞ்சனா கீர்த்தி. திறந்துடு சீசேயில் இன்னொரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். வீரவன் ஸ்டாலின் அவரோட பேராக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய கேரக்டர் ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர். ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணுற கேரக்டர். கொஞ்சம் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் வர்றதுனால. இந்த படம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பப்பில் ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு பப் ஃபீல்லே போயிட்டுருக்கும் மூவி. பட் ஒரு 10% வாஸ் ஷார்ட் இன் கம்பம், தேனி இந்த மாதிரி இடத்துல வி வெண்ட் அண்ட் ஷார்ட் த சாங் as well. படம் ஒரு முழுக்க த்ரூ அவுட் என்டர்டெய்னிங்காக இருக்கும். தட் இஸ் வெரி ப்ராமிசிங். And the songs are really nice. The songs are something you have to really look forward to. Very nice songs. And this is not my only movie. I'm looking forward to the release of Andadi and Jambulingam 3D. These are my other films I'm looking forward to the release of. I look forward to your support and blessings. Thank you. அபிநயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திறந்துடு சீசே படத்தோட ப்ரொடியூசர்னா என்னோட பேர் சுதா. இந்த படம் நிமேஷ் வர்ஷன் சார் கதை சொல்லும்போது இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு முக்கியமான கான்செப்ட் என்ன, குடினால் ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்க மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்களும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற சொல்கிற விதம் தான் இந்த திறந்துடு சீசே படம் இருக்குது. இந்த படம் நார்மல் படம் இல்லாமல் ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது. பெண்கள் ஆண்களால் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, ப்ளஸ் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு சொல்கிற விதமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. காமெடி ப்ளஸ் திகிலோடு இந்த படம் வரும். உங்களை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல படம் கொண்டு வந்து சேர்க்குறோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி பெறதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. காமிக்கல் த்ரில்லர் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாக்குள்ளேயே ஒரு ரொம்ப குறைவான கேரக்டர்ஸை வச்சு பண்ணப்பட்ட படம் இது. அதனால் ரொம்ப படம் ஒரு 99% ஒரே ஏரியாலே தான் இருக்கும். ஒரு ரூம், ஒரு ஏரியா, பப், ஒரு ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கும். இது டைரக்டருக்கு எப்படி அதை சேலஞ்சிங்காக கதை பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு ரீரெக்கார்டிங்கும். ஏன்னா ஒரே இடம், ஒரே சில குறிப்பிட்ட கேரக்டர்ஸுங்கும் போது அதில் இருக்கிற வேரியேஷன்ஸ், அவங்களுடைய எமோஷனல்ஸை காட்டணும். அதே நேரத்தில் எமோஷன்ஸை காட்டும்போது ரெகுலராக காட்டக்கூடாதுங்கிறதுக்கும் நாங்கள் கண்டெம்பரரி ஸ்டைல்னால ரொம்ப அது ஒரு பயங்கரமான சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா பியானோ, வயலினில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி பண்ணதுனால அதுலேயே அந்த ஒரு ஒரு த்ரில்லரான விஷயத்தையும் அதிலே மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். அதிலே ஒரு எமோஷனலான விஷயத்தையும் கொடுத்துருக்கோம். காமெடிக்கான விஷயமும் அதிலே கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு மிக ஒரு சவாலான இருந்த ஒரு ரெக்கார்டிங் இது.